இன்னைக்கு எபிசோட்ல பார்வதிக்கு விஜேஎஸ் ஒரு கவுண்டர் போட்டு பார்வதி ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அது என்னன்றதையும் பார்ப்போம். சரி, அந்த உப்பு மேட்ரு கேட்டாரா இல்லையா, கனியனுக்கு ரோஸ்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும்ல. அந்த உப்பு மேட்ரை பத்தியும் கனியும் சபரியும் ஒரு போட்ட திட்டம் வீடியோ வெளியே வந்திருக்கு. அது என்னன்றதையும் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் போட்டுருங்க மக்களே. நானும் கேட்டுட்டே இருக்கேன், லைக்கை போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல பார்வதி விசஸ் அந்த குரூப்பா ஒரு விஷயம் நடந்ததுல, பார்வதி மன்னிப்பு கேட்டாதான் நாங்க சாப்பிடுவோம், இல்லைன்னா நாங்க உண்ணாவிரதம் போராட்டம் இருப்போன்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் பல விஷயங்கள் நடந்தது. பார்வதி கிட்ட அந்த ஒரு விஷயத்த விஜேஎஸ் கேட்டிருக்காரு. அப்ப பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் எங்க வீட்டில் என்னன்னா நம்ம வீட்டில் உட்கார்ற மாதிரி நான் உட்கார்ந்தேன் சார் கிச்சன்ல போய் அப்படின்ற ஒரு டைலாக்க பார்வதி சொல்லியிருக்காங்க. இதை சொன்னவனே விஜேஎஸோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு டைலாக் சொன்னவனே உடனே விஜேஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, இது உங்க வீடு இல்ல, ஃபாலோ த கேப்டன் ஆர்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ உங்க வீட்டில் உட்கார மாதிரி உங்க வீட்டில் போய் உட்காருங்க, இங்கேயே உட்காடுறீங்க, இங்கெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது, ஃபாலோ த கேப்டன் ஆர்டர்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா பார்வதி கேம் விளையாடுனது வித்தின் த ரூல்ஸ் தான். என்ன சொன்னாலும் வித்தின் த ரூல்ஸ் படி தான் விளையாடுனாங்க. சூப்பர் டீலக்ஸோட ரூல்ஸ் படி அவர் கிச்சனுக்குள்ள போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் வந்து இவங்க போட்டாங்க, பிக் பாஸ் வீட்டார் போட்டாங்க. ரூல்ஸ் போட வேண்டியது சூப்பர் டீலக்ஸ், பிக் பாஸ் வீடு போட வேண்டியது கிடையாது. ஆனா அந்த ரூல்ஸ்ல தான் பார்வதி விளையாடுனாங்க. அதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. ஆனா விஜேஎஸ் வந்து இந்த இடத்துல அது தப்பு தான் அப்படின்றது சொல்லணும். ஏன்னா வேற வழி கிடையாது அவருக்கு. ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறது யாரு, கனி அண்ட் கோல்ல. அதனால நாங்க இப்படிதான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் கேப்டன் ஃபாலோ த கேப்டன் ஆர்டர்ஸ் அப்படின்றத சொன்ன உடனே அந்த டாபிக் அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஏன்னா இதுல இந்த ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். 2 வீட்டோட கேப்டன் யாரோ அந்த கேப்டன் தான். ஆனா என்ன, அந்த கேப்டன் வந்து 2 தரப்பு கேட்டாரான்றதான் பெரிய பிரச்சனை. துஷார் அவர்கள் ஒரு தரப்பு மட்டும் கேட்டுக்கிட்டு அதை மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்ற மாதிரி அன்னைக்கு பார்வதி கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாரே தவிர்த்து, பார்வதியோட தரப்பையும் கேட்டுட்டு இந்த தரப்பையும் கேட்டுட்டு கரெக்டா இல்லையான்றது கேப்டன் முடிவு எடுத்துருக்கணும். அங்க கேப்டனே ஒரு கோளாறு. கேப்டன் என்ன பண்ணாரு, ஒரு பக்கம் அவங்க சொல்றதெல்லாம் தலையாட்டிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்ப அந்த இடத்துல பெரிய பிரச்சனை கேப்டனை தான் சாருமே தவிர்த்து, இவங்க அதை வச்சு ஸ்கோர் பண்ணலான்ற மாதிரி கேப்டன் நம்ம பக்கம் இருக்கான். ஸோ நம்ம என்ன சொல்றது வேணாலும் கேட்பான். அதனால கேப்டனை வச்சு மிளகா அரைச்சிடுவோம் தலையிலன்ற மாதிரி நல்லா மிளகா அரைச்சு விட்டு அமிச்சிட்டாங்க. அதனாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரையும் பார்வதி மேல தப்பு இல்லை. ஷீ பிளேட் த கேம் வித் இன் த ரூல்ஸ். ஆனா கேப்டனை ஒபே பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறேன். ஓகே, அடுத்து இன்னொரு பக்கம் அது கேப்டனை அக்பேவ் பண்ணும் ரைட்டு. ஆனா அந்த கேப்டன் 2 வீட்டுக்கும் கேப்டனா இருந்தா ஓகே, ஒரு வீட்டுக்கு மட்டும் கேப்டனா இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஈக்குவலா இருந்தா அக்செப்ட் பண்ணலாம், ஈக்குவலா இல்லைன்னா அதை எப்படி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு தோணுது. இது ஒண்ணு. அடுத்ததாக அந்த இது இருக்குல்ல, கஞ்சியில உப்பு போட்ட மேட்ரு, அது இன்னைக்கு கேட்கறாங்களா கேட்கலையான்றதும் நமக்கு தகவல் வரல. அப்படி கேட்டே ஆகணும். போன வாரம் சிக்கன்ல உப்பு போட்டதே கேட்கல, இந்த வாரமும் இதை கேட்கலாம். அவ்வளவுதான், ஒரே கொண்டாட்டமா ஒரே ஹாப்பியா போயிடும் அந்த கனி அண்ட் கோ கேங்குக்கு. ஏன்னா இதுல வேற ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு பக்கம் கனி கேப்டன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ அதை கஞ்சி தண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்களே, டேய் அதுல உப்பு அதிகமாயிட்டு இருக்கடா சபரி, பாதியை நம்ம எடுத்து வெளியே எங்கேயாவது கொட்டி விட்டுரு, இது பண்ணிடலாம், மிச்சத்தை வச்சு வந்து ஆல்ட்ரு பண்ணி அந்த வடகம் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி மிச்சத்தை அப்படி பாதி ஆல்ட்ரு பண்றதுமே கொஞ்சம் கஷ்டம் தான் போது, உடனே பாதி எப்படி எடுத்து போனா தப்பு தானேக்கா அப்படின்ற மாதிரி சபரி சொல்றது கரெக்டு தான், தப்பு தான், யாரும் இல்லைன்னா. ஆனா நமக்கு உப்பு அதிகமா தேவைப்படுதே சபரி. இப்ப என்னன்னா, அதுல ஆல்ரெடி உப்பு அதிகமா போட்டிருக்கோம். சாரி, உப்பை கம்மி பண்றதுக்கு வேலை அதிகமா இருக்கான், உப்பு அதிகமா போட்டிருக்கோம். இப்ப அந்த உப்பு கண்ட்ரோல் கம்மி பண்ணணும்னா நம்ம அதுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் மாவெல்லாம் போட்டு ஆல்டர் பண்ணணும். வடகம்ல உப்பு அதிகமா இருக்கணும்னாலும் அதை இது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்னும் நிறைய பொருட்கள் தேவைப்படுது, அப்படிதான் இருக்க வேண்டியது இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. தப்பு யார் தான் பண்ணல, எல்லாரும் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு விஷயம் போயிட்டு இப்படி ஒரு தப்பா போச்சு, வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. சபரியும் கேட்கிறாரு, சரிக்கா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முயற்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்றாங்க, இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. இது பேசி அது முடியுமா முடியாதான்னு யோசிச்சதுக்கு அப்புறம் பேசாம இதை வந்து அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம சாரி கேட்டு போயிடலாம், மக்கள் கிட்ட அட்ரஸ் பண்ணிட்டு சாரி கேட்டு இதெல்லாம் போயிடலான்ற மாதிரி சாயந்தரமும் மறுநாளும் யோசிச்சாங்க அந்த ஒரு பிளானை. அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ண மறந்துட்டேன். பட் யோசிச்சாங்க. பட் அதை கன்வே பண்றதுக்கு சாரி சொல்லிட்டு இருக்கலாமே. நான் என்ன கேட்கறேன், சாரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அது சாரி கேட்டவங்க கிட்ட போய் சொல்லுங்க. பார்வதி வந்து கேட்டாங்களே, சாரியா ஃபீல் பண்றீங்களா இல்லையான்னு கேட்கும்போது அதை நீங்க சாரி கேட்டு முடிச்சு விட்டுருக்கலாம். ஆனா நீங்க சாரி கேட்க மாட்டீங்க. ஏன்னா பல பேருக்கு அதுல வீகோ ஹர்ட் ஆகுது சாரி கேட்கறதுல. அவங்க முன்னாடி போய் நான் கேட்கணுமா, அப்பயும் சொல்றாங்களே நாங்க மக்கள் முன்னாடி சாரி கேட்போம், இவங்க முன்னாடிலாம் போய் சாரி கேட்க மாட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வேஸ்டேஜ் பண்ணதுக்கு தாங்க கேட்கறாங்க. அது வேஸ்டேஜ் பண்ணதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்களா இல்லையா, அதுக்கு சாரி சொல்றீங்களா இல்லையான்றதான் பார்வதியோட கேள்வி.
அதுக்கு நீங்க அவங்க கிட்டே போய் சாரி கேட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா நாங்க பார்வதி கிட்ட சாரி கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்வதியா இருந்தா என்ன தெரியுமா பண்ணும் இந்த இடத்துல? கனி கேப்டனா, ஸோ அடுத்த வாரம் ஆரம்பிச்சு கனியக்கா எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, ஸோ நீங்க தான் கேப்டன், இதை நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன்ற மாதிரி அந்த கஞ்சி தண்ணியோட வடகம் போடுறேன்னு நீங்க இது வரைக்கும் போட்ட பாடு இல்லக்கா, அந்த ஒட்டுமொத்த டீமா சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? சாரி கேட்கறாங்களா இல்லையா? ஆல்ரெடி நான் உங்க ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த டீம் மெம்பர்ஸ் கிட்ட, திரும்ப நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்க்கா அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ப அப்படியே கனி பக்கம் திருப்பி விட்டு கனியை டீல் பண்ண விட்டுறணும். அப்ப அதை கனி எப்படி டீல் பண்றாங்க? ஏன்னா அவங்க பண்ணது தானே, அவங்க பண்ணதுக்கு டீம் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, அதை கனி எப்படி எடுத்துன்னு வந்து கன்வே பண்றாங்கன்றது கேப்டன் மேலேயே அந்த பாரத்தை போட்டு அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம். அப்ப கேப்டன் மேல சரி, அந்த கேப்டன் எப்படி அட்ரஸ் பண்றாங்க, சொல்யூஷன் நியாயமா வருதா இல்லையான்றது ஒரு டெஸ்டிங் பீரியடா பார்வதி வைக்கலாம், நினைச்சா அதை வைக்கலாம். ஆனா பார்வதி பண்றாங்களா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ அந்த சால்ட் மேட்ரு டிஸ்கஸ் பண்ண போறது இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுது. எதுக்கும் வெயிட் பண்ணி எபிசோட பார்ப்போம். பாய் கைஸ்.